சொல்லு சீதா, நான் கொடூரமானவனா? எனக்கு கனிவு காட்டவே தெரியாதா? மிஸ்டர் மனோகர், அதுக்கப்புறம் நீங்க குமுதா பார்க்கவே இல்லைங்களா? நீங்க இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அதெல்லாம் உங்ககிட்டயே சொல்லணும். ஓ ஐயோ, என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கத்தானே இதெல்லாம் நீ கேட்கிற? மிஸ்டர் மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது வரைக்கும் எதற்கு நின்னு யாருமே பேசுனதே கிடையாது. ஒரு டீச்சர் என்ன மிரட்டே பயமுறுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுக்கிற ஒரே ஒரு காரணம் தான். Get out. I said get out. ஷோபா, ராஜு, சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. வண்டியில மயக்கம் போட்டு விழுந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு. ரத்தம் வேற வருது. மயக்கமா இருக்கிறாரு. கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரவிட்டு வாங்க சார். காயப்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. அத நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடன்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என்ன கடன்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கிறீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது. ஆனா
ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது ஐ எம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றிய? சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாதா? மைண்ட் யுவர் பிசினஸ். எழுந்து போய்ங்கிறது. நான்சென்ஸ். கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாத மனுஷன். இனிமேலும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன். சரியான பரிசு கொடுத்துட்டேன் சீதா, சரியான பரிசு கொடுத்துட்டேன். உன் உயிரை காப்பாத்தினதுக்கு இப்ப என் உயிரை பறிக்க முடிவு பண்ணிட்டே இல்ல? ஐயோ, சத்தியமா அப்படி எதுவும் இல்லைங்க. வாய மூடு. நீ ஒரு பொம்பளையா? தாய் இல்லாத சோபாவுக்கு நீ தாயா இருப்பேன்னு வரவழைச்ச. ஆனா அவளுக்கு நீ யமனா மாறுவேன் நான் எதிர்பார்க்கல. மிஸ் மனோகர், ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் மேல இருக்க ஆசையில என் குழந்தை ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்தா. ஆனா நீ என் மேல இருக்க ஆத்திரத்துல உதாசீனம் பண்ணிட்ட. என்ன கொலைகாரம் சொல்றியே? இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? ஷபா, 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 என்ன பாருமா, ஆண்டி பாருமா. I'm very sorry. ஷபா, ஆண்டி பாருமா. ஷபா, ஆண்டி பாருமா. ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களே? போக மாட்டேம்மா. ப்ராமிஸா? ப்ராமிஸ். உன்னை விட்டு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். என்னமோ தெரியலம்மா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். தூங்குமா, ஆண்டி மடியிலே பட்டு தூங்கு. மனோகர் யார்? மிஸ் சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி, how are you? Thank God. I'm fine. சீதாவோட பேசணுமா? 1 minute. சீதா, என்ன? call from police station. ஹலோ. மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர். அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலையை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிகிட்டு போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீஸுடைய கவனத்தை திருப்புறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லியிருக்கலாம்.
நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறா. ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகை கொண்டு வாங்க. எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாக. சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாக்கு போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தடா. மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டடா சீப்பா. இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. ஐயோ உள்ள இது டாடி கிட்ட சொல்லவா? நீ தெய்வம்மா. கொண்டடா இத போட்டுக்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆன்ட்டி சொன்னதான் கேட்பேன். ஆமல என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆன்ட்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் எடுத்து வாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு. மதுவன், ஆ? நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். That's good. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆன்ட்டி வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? ஆன்ட்டி இதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. ஆன்ட்டி இது எங்க மம்மியோட புடவை. இத உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இத பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல கட்டிக்கங்க. சீதாமா குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு. ஆண்டி புடவை மாத்திட்டு வரேன். வாமா வா ஓடியா. உங்க மக சோபா தான் இந்த நகையெல்லாம் போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க நான் வற்புறுத்தினா. அதுக்காக நான் செஞ்சேன். நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. தப்பே இல்லை சீதா. நீ இந்த புடவை கட்டினது என் கூதாவை எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க. அது ஏமாற்றமே இல்லை, எதிர்பாராத ஒரு இன்பம். அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மனைவி மேல இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்களே. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க. நோ, நான் தான் கொடுத்து வைக்கல சீதா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்ல வாழ்றவளை பார்த்தாலே பிடிக்கும். இது சாடிஸ்ட். இத பாருங்க, ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா? மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பார்க்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ப்ளீஸ்.
இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க. எஸ், நான் பொல்லாதவன் தான். சுபா, இன்னும் படுத்துக்கலையாமா? வா போய் தூங்கலாம். நான் படுத்துக்கிறேன் டாடி. ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதாமா, என் கண்ணுல தூசி பட்டுடுச்சு. நீங்க போய் சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா? நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டீங்க. சோபா, ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலம்மா. இப்பதான் ஆண்டி வந்தாச்சே, நீங்க அம்மா கிட்டே போங்கப்பா. ஷோபா, நேரமாச்சு போய் படுத்துக்கமா. குட் நைட் ஆண்டி. குட் நைட் டாடி. வா, நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வர. சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம் இத்தனை இருந்தும் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கணுங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பன் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி அள்ளி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். வாட் மிஸ்டர் மனோகர், வாட் இஸ் திஸ்? சொத்து பத்திரம்ப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு கார்டியன் ஆக்கிட்டியே. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்ல, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைகீழா மாறலாம் இல்லையா? சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ்டர் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் என் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் லீஸ்ட் பாத. அவன் என் குழந்தை மேல செலுத்துற பாசம் இருக்க. எழுது. இப்ப புரிஞ்சுட பாரு, நம்ம ஆடி இந்த ஆடு நம்ம நல்லா தெரியும், ரொம்ப ஆடி இருக்கோம். சிரிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு ஏன்டா மொத்த உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? 2 பேருக்கு அப்புறம் ஒரு அசால்ட் கேஸ். அதை பார்த்துட்டு அப்படியே வரேன். இதா அண்ணா வந்திருக்காரு, நல்ல கவனி. அது யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, விடாதே கவனி. தேங்க்யூ. மனோ, ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் புறப்பட்டுமா? வாங்க, சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சுட்டேனே. நீர் சீதா, அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாமா. வேலை ஜாஸ்தியா நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்ப்பா. நம்ம நாட்டுல 1.5 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையுறாங்க. வேலை கொடுங்க. தேங்க்யூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரயில்வே பெட்டியில கிடைச்ச துப்பாக்கி, சீதா கையால் எடுத்து கொடுத்த லைட்டர், ரெண்டுலயும் ஒரே கைரேகை தான். அது சீதாவோட கைரேகை தாங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ டவுட் அபவுட் இட். அவதான் கொலைகாரி. சார், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வாட் ஷால் ஐ டு நெக்ஸ்ட் சார்? அரெஸ்ட் இமிடியட்லி.